ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா வெல்கம் டு சாப்பாடுகள். இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல சின்ன வெங்காயத்தை ஒன்னோட தட்டி எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டுமா தட்டினா போதும், ரொம்ப நைஸாக தட்ட வேணாம். இவ்வளோ இது மாதிரி ஒன்று ரெண்டு தட்ட போதும். ஒன்று ரெண்டு தட்டியாச்சு. இதை அப்படியே வலித்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒன்று ரெண்டு தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. ஒன்று ரெண்டு தட்டி எடுத்துக்குவோம். என் கை சும்மா ஒன்று ரெண்டு தட்டினா போதும். ஒன்று ரெண்டு தட்டியாச்சு. இந்த அளவுக்கு தட்டிட்டா போதும், நம்ம எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. மீன் சாலை தாளிச்சுக்கலாம். ஒரு 50 நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சால்னாக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கடுகு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வேறு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் கோல்டன் கலர் ஆட்டு கொஞ்சம் வேகட்டு வெங்காயம் எண்ணெயிலே. இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே இது வேகட்டும். ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் காரத்தால மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமாக சேர்த்துக்க 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி பழுத்த பழமாக எடுத்து பொடிசாக அரைச்சி வச்சுக்க, அதையும் சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகா உடச்சி விட்டுக்கோங்க. காரத்தை எவ்வளோமோ அதை உடச்சி விட்டுக்கலாம். ஒரே ஒரு முருங்கைக்காய் பிடிச்சிக்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலே வேவிட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வடை போடுறோன்னு வதக்கிக்கணும். இல்லை மசாலா பச்சை வடை போயிடுச்சு, நான் வெந்துருச்சு. அந்த நேரத்தில் பெரிய லெமன் சைஸ் 2 கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளிப்பு தேவையான சேர்த்துக்கோ. நம்ம இது நல்லா கொதிக்கட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுலாம். ஏன்னா ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக போட்டால் போதும் உப்பு. நம்மளுக்கு கொஞ்சோடு சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் லைட்டாக சேர்த்தா போதும். தண்ணி கொதிச்சு வரட்டும். முதல்ல முருங்கைக்காய் வெந்துடும் அதுலேயே. நம்மளுக்கு கெட்டிப்பால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு. அடுத்தது 2வது பால் எடுத்துக்க, அதையும் சேர்த்துக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். ஊளி மீன் 1/2 கிலோ மீன் கழுவிட்டு மஞ்சத்தூள், மீன் 1/2 கிலோ கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுக்கோ. அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். மீன் உடையாம பார்த்துக்கணும். தள்ளி தள்ளி போடுங்க. ஒன்று ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இறக்க போகிற நேரத்தில் மல்லித்தலை 2 தூவிட்டு மாங்காய் 2 போட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு. மாங்காய் சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்தா வேக முடிஞ்சிச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேர்ந்து சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.